இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 22/2/2026 இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு என்ற தமிழ் வருடத்திலே மாசி மாதம் பிறந்து 10ஆம் நாள் ஆகிவிட்டது. இன்றைய நாளில் விசேஷம் அப்படின்னாக்க பஞ்சமி திதி மாலை ஒரு 12:17 நண்பகல் வரைக்கும் இருக்கும். அதன் பின் அஷ்டமி திதி வந்துவிடும். அதுபோல இன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:55 வரை இருக்கும். பின்பு பரணி நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய முருகப்பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு, ஏன்னா வளர்பிறையில சஷ்டி விரதம் இருந்தால் நம்ம கேட்ட வரம்லாம் கிடைக்கும் அப்படின்றது. இன்றைய காலை நல்ல நேரம்னா 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். ஒரு மத்தியான வேலையில 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும். ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். யமகண்டம் 12லேருந்து 1:30. குளிகை நேரம் 3லேருந்து 4:30. அஸ்வினி நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே உத்திரம் மற்றும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கன்னி ராசிக்குள்ளார இங்க சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. இன்றைய நாளினுடைய யோக கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுப்ரம் அப்படிங்கிற நாம யோகமும் கரணம் பாலவ கரணமும் வரும். இந்த சுப்ரம் அப்படிங்கிற கரண யோகத்துக்கு பேரு இந்த பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் செய்வோம்ல, அந்த வேலையெல்லாம் செய்யலாம். அலங்காரங்களே மோஸ்ட்லி பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாருன்னா பெரிய மனுஷங்களை போய் பார்த்து வரணும் அப்படின்னா பண்ணலாம். கல்யாணம் பண்றதுக்கான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேசலாம். மத்தியஸ்தம் செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சுப்ரத்துல பண்ணா நல்லபடியா அமையும். பஞ்சமி அப்படிங்கிற திதியே உங்களுக்கு தெரியும். வராகி அம்மையை வழிபடுவதனால நமக்கு வரக்கூடிய லாபங்கள். அதனால இன்றைய நாள் அவருக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கு. இப்ப நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கடகம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசிநாதன் தொழில் என்கிற அஸ்வினி நட்சத்திரத்துல போய் உட்கார்றாரு. அந்த மேஷ ராசியில இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு அமர்வதனாலையும் தொழிலிலே எக்ஸ்ட்ரா கவனம் வேணும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இல்லாம கொஞ்சம் காலை வேலையே சீக்கிரம் எழுந்து கொஞ்சம் அலர்ட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி நிறைய வியாபார நுணுக்கங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து, ஏன்னா மந்த் எண்டு மட்டும் இல்லை, இயர் எண்டும் வரப்போகுது. அதனால அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டு வரதுனால எவ்வளவு தூரம் அந்த சேல் அப்படிங்கிறத நிறைய கொண்டு வரணுன்ற விஷயத்துல கவனமா இருந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு முக்கியமா வெற்றி தரும். அதுவும் எஸ்பெஷலி இந்த துணி வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை இன்னைக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.